எனக்கு இப்போ கல்யாண வயசு தான் வந்துருச்சுடி. எல்லாம் என்ன பண்றாங்க? என்னத்த ஓபன் பண்ற? பா என்ன பண்றீங்க? பார்த்தா தெரியல, ஓபன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி ஓப்பன் பண்ணால் எப்படி ஓப்பன் ஆகும்? இங்கே கொடுங்க. இப்போ நான் எப்படி ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? பார்த்தீங்களா இப்படி ஓப்பன் பண்ணேன்னு? ஓப்பன் பண்ணால் இப்படி ஓப்பன் பண்ணணும். சரிப்பா, கிளாஸுங்க. ஓ இங்கே இருக்கா? கரெக்டா. சரிப்பா, தண்ணியா சொல்லவா? செத்தாண்டா சேகர். ஐயோ, பழக்கத்தோச்சில் கேட்டோமே. எந்த ஊர்ல இப்போ மாசாவுக்கு தண்ணியும் சோடா ஊத்துறாங்க? அது வந்து டேய் சேகரே, அண்ணாச்சி கடையில் போய் ஒரு பால் பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வா. உண்மையை விளையாட போக மாட்டாங்க. எம்மோ இந்தாம்மா. டேய் சேகரே, 1/2 கிலோ தக்காளியும் 1/2 கிலோ பாசிப்பருப்பும் வாங்கிட்டு வந்துடுறா, சொல்ல மறந்துட்டேன். இந்தாம்மா. டேய் சேகரே, கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்க சொல்ல மறந்துட்டேன், அப்படியே அது மட்டும். அம்மா போம்மா, சும்மா ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்க. மொத்தமாக சொல்ல மாட்டியா? என்னெல்லாம் போக முடியாது. டேய் அடுப்பில் ஒலை வச்சிருக்கேன்டா, அதான்டா. அதெல்லாம் தெரியாது, நான் போக மாட்டேன். அப்போ போக மாட்டேன்? போக மாட்டேன்னா போக மாட்டேன்தான். என்ன பார்த்து சொல்லு. என்னெல்லாம் போக. போக மாட்டேன், போக மாட்டேன். ஏம்மா நான் போகிறேம்மா, நான் போகிறேன். நீ எத்தனை தடவை சொன்னா நான் போகிறேம்மா. உனக்காக இதோட பண்ண மாட்டேன்னா நான் போகிறேம்மா, போகிறேன். இந்தாம்மா. டேய் சேகரே, தர அழுக்கா இருக்கு பாரு, கூட்டி மாப் போட்டுரு. என்னம்மா இப்படி பண்ற? என்னடா பண்ண மாட்டியா? பண்ண மாட்டியா? பண்றேம்மா, பண்றேன், பண்ணி தொலைகிறேன். மாமா மாமியா, காதல் ஒரு தேனியா, சுனாமி போல தாக வந்துருச்சு, வேகம் வந்துருச்சு, மோகம் வந்துருச்சு. மாமோ மாமியா, காதல் ஒரு பேயா, பிசாசு போல காட்ட வந்துருச்சு பாட்டு. ஒழுக்குமா வேலையை படுறா. டேய் சேகரு, பாத்திரம் நிறையா கிடக்கு, கழுவி வச்சிரு. அழுக்கு துணி கிடக்கு, துவைச்சு காய போட்டுரு. வீடு ஃபுல்லாக ஒற்றையாக இருக்குது, ஒற்றை அடித்து சுத்தம் பண்ணிடு. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சொல்ல மறந்துட்டேன், மறக்காம கக்கூசை கழுவி. கக்கூசை கழுவணுமா? என்னது இது? இதோ இவங்க ஊரில் கொஞ்சம் பாத்திரமா? வீட்டில் சும்மா இருந்துடக்கூடாது, வேலை வாங்கியே கொடுறாங்க. ஷோபாடி, எல்லா வேலையும் முடிச்சா சாமி. ஹலோ, சொல்லு கோகிலா. நான் நல்லா இருக்கேன்டி, நீ எப்போ இருக்க? வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? சரி சரி. ஏன் பையனா வீட்டில் ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறான்டி. என்னது, வீட்டில் ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறானா? திண்டத்துக்கு உட்காந்துட்டு 3 வேலை நல்லா கொட்டிக்கிறான்டி. எங்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு நான் தாண்டி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது? சரி கோகிலா, கொஞ்சம் வேலை இருக்கு, நாளைக்கு பேசுகிறேன், வைக்கிறேன்டி. டே சேகரு,
பால் பாக்கெட் வாங்கிட்டு வர மறந்துட்டேன்டா. ஒரு பால் பாக்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறா. என்னது மறுபடியும் முதலந்தா ஆள் வழங்கா சாமி. கொட்டிக்கடா கொட்டிக்கோ. நல்லா 3 வேளையும் நல்லா கொட்டிக்கோ. வேலைக்கு போய் சம்பாரிச்சு குடும்பத்தை பார்க்கணும் கொஞ்சம் கூட அக்கறை இல்லை. ஏங்க வந்ததும் பிள்ளைய திட்டிகிட்டே இருக்கீங்க? உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? நீ சும்மா இருடி. அவனுக்கு செல்லம் கொடுத்து கொடுத்து நீ தாண்டி கெடுத்து வச்சிருக்க. காலேஜ் முடிச்சு 5 வருஷம் ஆச்சு. வேலைக்கு போய் சம்பாரிச்சு குடும்பத்தை பார்க்கணும் கொஞ்சமாவது என்ன இருக்கா? எப்போ பார்த்தாலும் ஊரை சுத்திக்கிட்டு பொறுக்கிக்கிட்டு நல்லா 3 வேளையும் கொட்டிக்கிட்டு இருக்கான் பாரு தெண்டச்சோறு. ஊர்ல போய் பாடுறா, அவன் வேலைக்கு போய் சம்பாரிச்சு அம்மா அப்பா எப்படி பார்த்துருக்கான் தெரியுமா? நீ என்ன இருக்கிய தெண்டச்சோறு. இவ்வளோ திட்டுனே நீ உட்காந்து திங்கிறான் பாரு தெண்டச்சோறு. டேய் சேகர் நில்லுடா. ஏங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டீங்களா? பாருங்க பிள்ளை சாப்பிடாம பாதியிலே எந்திரிச்சு போறியான். ஏமோ நான் ஒன்றும் பாதையில இருந்துட்டு போல, சாப்பாடு நின்று போச்சு, அதை வைக்க போகிறேன். அப்பா திட்டத்துக்காக பசங்களாம் திண்டுனா தான் இந்திய எப்போ விளையாட இருக்குமே. சரிம்மா முட்டை இருக்குது? இருக்குடா. இருக்கா? வாயை வந்து ஆம்லெட் போட்டேன். இதெல்லாம் எங்க ஊருக்குள்ள போகுது. அம்மா என்னப்பா? அம்மா அடுத்த வாரத்துலேருந்து காலேஜ் போக போகிறேன்ல, ஆமா. அதனால் எனக்கு புது பைக்கும் புது ஐஃபோன் வாங்கி தரீங்களா? புது பைக்கு புது ஃபோனா? ஃபோனு தான் ஏற்கனவே வச்சிருக்கீங்களப்பா. இதுவா? இது பழைய ஃபோனுமா. எனக்கு புது ஐஃபோன் வாங்கி தாங்க, அதை கொண்டு போனால் தான் கெத்தாக இருக்கும். புது ஃபோனா? சரிப்பா. எல்லாம் வாங்குறதுக்கு எவ்வளோப்பா ஆகும்? எப்படி பார்த்தாலும் ஒரு 4 லட்சம் ஆகுமா? 4 லட்சமா? ஏன்பா இப்போ தானே கடன் வாங்கி உனக்கு காலேஜில் சீட்டெல்லாம் வாங்கியிருக்கோம். கடன் வேற அதிகமாக இருக்கு. கொஞ்ச நாள் போகட்டுமே, உனக்கு அப்புறமா வாங்கி தரேன். என்னது கொஞ்ச நாள் போகட்டுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு பைக்கு ஃபோன் வாங்கி தான் காலேஜ் போவேன், இல்லைன்னா போக மாட்டேன். டேய் சேகர், டேய் சேகர், இந்த பாலை குடிச்சிட்டு தூங்குப்பா. எனக்கும் ஒன்று வேணாம்மா, கொண்டு போங்க. வெறும் வயிற்றுல படுக்கக்கூடாதுப்பா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் கேட்டது எப்போ வாங்கி தரீங்களோ அப்போ தான் சாப்பிடுவேன். சொன்னா கேளுப்பா, அடம் பிடிக்காத. அதான் வேணாம் சொல்லிட்டல, கொண்டு போங்கம்மா. சரிப்பா, நீ கேட்டதெல்லாம் வாங்கி தரேன். என்னை சமாதானப்படுறதுக்காக சும்மா சொல்லாதீங்க. டேய் உண்மையாவே வாங்கி தரேன்டா. என்னது உண்மையாக வாங்கி தரீங்களா? போய் தான் சொல்லல. இல்லடா, உண்மையா தான்டா சொல்றேன். ஐயா ஜாலி. அம்மானா அம்மா தான். சரி சரி, இந்தா இந்த பாலை குடி. சரி கொடுங்க. சரிம்மா எப்போ வாங்க போகிறோம்? நாளைக்கு போகிறோமா இல்லை நாளான்னைக்கு போகிறோமா? நாளைக்கும் போக மாட்டோம், நாளான்னைக்கும் போக மாட்டோம். என்னம்மா சொல்கிறீங்க? ஒன்றும் புரியலை. ஏண்டா வாயை கட்டி வயிற்ற கட்டி உன்னை வளர்த்து கடனை உடனே வாங்கி படிக்க வச்சா புது ஃபோனு புது பைக் இருந்தால் தான் காலேஜ் போவியா? சரி அதுக்கு? அதான் பாலில் விஷத்தை வச்சுட்டேன். என்னது விஷமா? ஹலோ, யார போன்ல? ஃப்ரெண்டுமா. தானே பார்த்தேன், காலங்காத்தாலே போனை போட்டுருவானுங்க. இதே வேலையை வச்சு சுற்றி தருவானுங்க போல. கொஞ்சமாவது அறிவு இருந்தால் காலங்காத்தால போனை போடுவாங்களா? சோத்தை திங்கிறாங்களா வேற எதையும் திங்கிறாங்களான்னு தெரியல. இவங்களுக்கு வேற வேலையே இருக்காதா? சும்மா போனை போட்டுட்டே தெரியுறாங்க. எவ்வளோ ரோட்டில் ஓட விட்டு விளக்கு மாற்ற கொண்டே சாத்தணும். இந்த வரேன். வெக்கமான சூடு சொரணை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் திட்டின திட்டுக்கு இனிமேல் ஃபோன் போடுவாங்க. இந்தாங்கம்மா. ஏன்டா ஏன்ட்ட ஃபோனை கொடுக்குற? உங்கள் ஃபோனில் உங்கள் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணாமல் என் ஃப்ரெண்டாக ஃபோன் பண்ணுவான். என்னது என் ஃப்ரெண்டா? ஆமாம் உங்கள் ஃப்ரெண்டு கோகிலா. ஹலோ கோகிலா, கோகிலா 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 கோகிலா. உங்கள் ஃப்ரெண்டுக்குள்ள ஒரு நியாயம், எங்கள் ஃப்ரெண்டுக்குள்ள ஒரு நியாயமா? பா என்னடா பசங்களோட வெளியே போகிறேன், 500 கொடுங்க. என்னது 500 ரூபாயா? ஏண்டா வெட்டியா ஊரை சுத்துறதுக்கு உனக்கு 500 ரூபாயா? என்கிட்ட காசு இல்லை. என்னது காசு இல்லையா? ரெண்டி பாக்கியா வெளியே போயிட்டு ரெண்டி. சரிங்க.
என்னடா யோசிக்கிட்டு இருக்க? போடா போய் வீட்டில் வேலை இருந்தா பாரு. இதெல்லாம் எங்கள் ஊருக்குள்ள போகுது. என்ன இவர் காசு இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாரு. பசங்க வேற சடை கடிக்க காசு கட்டானுங்களே. காசு இல்லாமல் காரித்து போனாங்களே. என்ன பண்ணுறது? ம் ம் கை வச்சிட வேண்டிதான். ம் ம் நல்ல வேலை யாரும் இல்லை. காசு இல்லைன்னு எவ்வளோ காசு வச்சுருக்கா பார்த்துருந்தாலு. நான் கேட்டிருந்தப்போ கொடுத்துருந்தா 500 போயிருக்கும். இப்போ 1000 ரூபா ஃபைனு. ஐயோ இவர் எப்போ வந்தாருன்னு தெரியலையே. சமாளிப்போம். அம்மா அப்பா சட்டை அழுக்கா இருக்கு பாரு. என்னப்பா இந்த பக்கம்? தம்பி என்ன பண்றீங்க? சட்டை அழுக்காஞ்சுப்பா, அதான் எடுத்து துவைக்க போடலாம பார்த்துட்டு இருந்தேன். அம்மா துவைக்க போட்டுக்குருவா. நீ இங்க வா, நான் உன்னை துவைக்கிறேன். டெய்லி எப்படி அமௌண்ட் குறையுன்னு பார்த்தா நீ பார்க்குற வேலை தானா? பாப்பா இல்லைப்பா, இன்னைக்கு மட்டும்தான் 500 ரூபா. அதனாலனா 1000 ரூபாப்பா. என்னது 1000 ரூபாயா?